1,00,000 சந்தாதாரர்களை அடைய எனக்கு உதவிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நமஸ்காரம். மாத பலன்கள், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். நாங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கே.எஸ். ஐயங்காராம், ஐயா ஹரிஹர சர்மா 2 பேரும் இப்போ இந்த மாத பலன்களை சொல்ல வந்திருக்கும். இந்த மாசத்தினுடைய கோல்சாரம் மற்றும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அருமையாக சொன்னீங்க. நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி இந்த மாதம் தொடங்கிறது அப்படின்றது 15/5/2026 14/6/2026 வரையிலும் இருக்குது இந்த வைகாசி மாதம். வைகாசி அப்படின்னாக்க சூரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது ரிஷபம், கிட்டத்தட்ட சம உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கோல்சாரத்தை பார்ப்போம். கோல்சாரத்தில் பொறுத்தளவுக்கு காலபுருஷ தத்துவத்தின்படி மேஷ ராசியில் மாதம் பிறக்கக்கூடிய நாளில் அந்த இடத்தின் அதிபதியான செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரு. அதுக்கு அடுத்தது ரிஷப மாதம் அப்படின்றது சொல்லக்கூடியது வைகாசி மாதம். வைகாசி மாதத்தில் சூரியன் ரிஷபத்திலையும் கூட புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு ஒரு 15 நாளில் அவர் மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்போ புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறும்பொழுது அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமானமாக இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க வரக்கூடிய 26/5/2026 அன்று தனக்காரகனான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கேருந்து எங்கே பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னாக்க மிதுன ராசியிலேருந்து கர்க்கடக ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் தனக்காரனான புத்திரக்காரனான குரு உச்ச நிலையை அடையக்கூடிய காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசியான சிம்ம ராசியில் கேது பகவானும், அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 11ஆம் இடமான கும்பத்தில் ராகு பகவானும், காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் சனி பகவானும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. சனி பகவான் குருவோட வீட்டில் இருக்கிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க இந்த மேஷராசி என்பவர்களுக்கு 7.5 சனி தொடக்கம் அப்படிம்பாங்க. ஆனால் பிரகஸ்பதியான குரு கடகத்தில் உச்சம் பெற்று தன்னுடைய 9ஆம் பார்வையாக தன்னுடைய வீட்டை பார்க்கும் பொழுது இந்த 7.5 சனி பிடித்தவங்களுக்கு சிற்சில நல்ல காரியங்கள் நடக்குமா, சிற்சில நல்ல காரியங்கள் நடக்கும். சரி, இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் தொடங்கினுச்சு. இந்த அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 28/5/2026 அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 30/5/2026 எம்பெருமான் முருகனுக்கு உண்டான வைகாசி விசாகம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 31/5/2026 வைகாசி பௌர்ணமி. அதே போல் காஞ்சி மகானுடைய ஜெயந்தி விழாவும் அன்னைக்கு தான் நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 16/5/2026 அன்னைக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம். சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை தினம். நம்ம கடந்த காலகட்டங்களில் சூரியனும் சந்திரனும் இருக்க போது அக்ஷய திருதியை பார்த்தோம். சூரியனும் சந்திரனும் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது இப்போ சூரியனும் சந்திரனும் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வைகாசி அமாவாசை. இதை தவிர வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அப்படின்றது 12 மாதத்துக்கு சற்றேறக்குரிய 8 நாளைக்கு தான் வாஸ்து நாள் வரும். அப்படியேற்பட்ட வாஸ்து நாள் வரக்கூடியது அப்படின்றது 9/6/2026. இந்த வாஸ்து புருஷன் நித்திரை கண்மழித்தல்
இந்த காலகட்டங்களில் நம்ம வீடு கட்டுறதை தொடங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க வீட்டு இந்த நேரத்தில் இந்த பரமபவித்திரமான நேரத்தில் வாஸ்து பூஜை போட்டுட்டு வீட்டு கட்ட தொடங்கினோம் அப்படின்னாக்க கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல பொருள் கிடைக்கும், ஆரம்பித்த வேலை உடனடியாக முடியும். அப்போ இந்த பரமபவித்திரமான நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த 4/6/2026 அன்னைக்கு காலையில் 9:05 10:35 இந்த வாஸ்து பூஜையை போட்டோம்னாக்க கண்டிப்பாக கிரகம் நல்லபடியாக வீடு நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போ பிளானட் பொசிஷனை பார்த்தோம். இப்போ இதில் இந்த வைகாசி விசாகம் அக்னி தோஷ நிவர்த்தி ஆகுது. இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் இருக்குன்றத பார்ப்போமா? சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பித்த உடனே இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் பெரிய விசேஷம். ஏன்னா பரிவர்த்தனை யோகம்னு சொல்லக்கூடியது அவருடைய வீட்டிலேயே பரிவர்த்தனையாளர், அதாவது 9ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது அப்படின்றது பெரிய விசேஷத்தை கொடுப்பார். மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த பராபவ வருஷம் வைகாசி மாதத்தில் பார்த்தீங்களே, ஏனால் உங்களுடைய ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கார், குரு பகவானும் 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடியது. இந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது வேறு என்ன சிறப்பு அப்படின்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. நீங்கள் நினைச்சதை நிச்சயமாக அடையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு, கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக எல்லா விதமான போட்டிகளிலும் நிச்சயமான ஒரு வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் 26/5/2026 பார்த்தீங்கன்னா 3 கிரகங்கள் மாறுதல் அடைகிறது. அதாவது 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அது தவிர பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல குரு பகவான் வரார் 26ஆம் தேதி. அதே மாதிரி சுக்கிரனும் சேர்ந்து வரார். அதனால் என்ன சார் 10ஆம் இடத்துல இப்போ வந்துச்சுன்னா பதவி பறிப்போகுமே அப்படின்னா, பதவி அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாது? 3/6க்கு உண்டானவர் குரு, அவர் போய் 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பதவியில் உங்களுக்கு ஏற்றம் வரும். உங்களுக்கு வியாபாரத்தில் அதீதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பு வரும். எடுத்த காரியங்கள், ராசிநாதனே 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நடக்கும். அதுவும் பால் சம்பந்தப்பட்ட துறை, அது தவிர பால் பதனிடும் துறை, அது தவிர உங்களுக்கு இந்த இது பார்த்திங்கன்னா, அதாவது வெள்ளித்திரை, சின்னத்திரை, இந்த மாதிரியான திரை உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாதம் சூரியன் 8ஆம் இடத்துல மறையிறாரு. அது என்ன மாதிரியான ஏற்றத்தை கொடுக்கும்? அது தவிர செவ்வாய் இந்த மாதத்தில் 7ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று இருக்காரு. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்ததுனாலே பெரிய பிரச்சனை இருக்கும்னு சொல்லுவாங்களே, இவங்களுக்கு எப்படி இருக்கும்? பணம்லாம் நல்லபடியாக வருமா? உடல் நலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. துலாம் அப்படின்னாலே தராசு. அவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் எடுத்த காரியத்தில் விசுவாசமாகவும் சத்தியத்துக்கும் தர்மத்திற்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க. ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கிறார். ராசிநாதன் 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வெற்றி வெற்றி வெற்றி, தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், வைத்ததெல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். சரி, அடுத்தது ராசிக்கு 7ஆம் பாவாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கார். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேற்றுமைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் முனைவோர்கள், தொழில் செய்யக்கூடியவங்கள், பார்ட்னர் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னரினால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் துளாராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக பார்ட்னர்கிட்ட பழகுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வர விடாமல், விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போவதில்லை. அப்போ இந்த துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வரக்கூடிய 15/5/2026 14/6/2026 வரையிலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனோம்னாக்க அது தொழில் முறையிலையும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமையிலையும் ப்ராப்ளங்களை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6ஆம் இடத்துல எம்பெருமான் சனி பகவான் இருக்கார். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலே அவங்கள முடிசூடா மன்னர் என்று சொல்லக்கூடியது ஜோதிஷ சாஸ்திரம்.
இந்த துலாம் ராசியை சேர்ந்த மாணவர்கள் படித்த படிப்பிற்கு உண்டான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி 6ல் சனி இருந்தாக்கா, அது குருவோடைய பார்வை படுறதுனால விருப்பப்பட்ட இடத்துல விருப்பப்பட்ட படிப்பு கிடைக்கும். அதற்கு உண்டான பணவரவும் கிடைக்குமா, பணவரவும் கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த துளாராசி என்பவர்களுக்கு இது அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாள் அப்படின்றது துளாராசிக்கு உண்டானது. இந்த துளாராசிக்கு அது சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். அந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க மே மாதத்தில் 17/5, அடுத்தது 18/5 மற்றும் 19/5. இதை தவிர ஜூன் மாதத்தில் 14/6 மற்றும் 15/6 இந்த 5 நாட்களும் பிரச்சனைகளை தவிர்க்கிறது. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு செல்றதை தவிர்ப்பதும் சிறந்தது. சரி, அடுத்தது ஒரு சில பேர் துளாராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அல்லது அந்தரநாதனோ அல்லது சூட்சமநாதனோ தான் கொடுக்க வேண்டிய பலன்களை கொடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சுக்கிர பகவான். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு புராதான ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சுக்கிர பகவானை வணங்க வேண்டிய நேரம் வெள்ளிக்கிழமையில் முதல் ஹோரையாக வர்றது சுக்கிர ஹோரை. அந்த சுக்கிர ஹோரை 6 to 7 சுக்கிர பகவானுக்கு ஒரு நெய் தீபம் 9 முறை வலம் வரணும். அதே போல் அந்த மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிர பகவானுக்கு ஒன்று சக்கரை பொங்கல் இல்லாட்டி வெண்பொங்கல் செய்து வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்க. வாய் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்தும். வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போகுமா, வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் போகும். இதை பண்ணினீங்கன்னா வெற்றி அடையலாம். சரி, இந்த வைகாசி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க விளக்குவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. துலா ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிப்பு விஷயமாக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும். முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வருட கிரகமான சனி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எல்லா விதமான போட்டிகளிலும் முந்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் எதிர்பாலினத்தவரோட கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றிகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்பும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமும், பண வரவிற்கு பஞ்சமில்லாத காலகட்டம். ஏன்னா 2ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கார். அதனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குருவின் பார்வையும் 2ஆம் இடத்துல வரப்போகிறது. அதனால் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே வெற்றிகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிதாக வேலைக்கு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு. தொழிலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண்ணக்கூடிய வேலையில் ப்ரமோஷன் அந்த ப்ரமோஷன் மூலியமாக அதிகமாக பொருளாதார செல்வாக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தாயின் உடல்நலத்திலும் தந்தையின் உடல்நலத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்கள் உடல்நிலையை கொஞ்சம் சற்று பார்த்துக்கணும். ஏன்னா செவ்வாயின் பார்வை உஷ்ணத்தை கொண்டு சேர்க்கும். அதனால் பிரச்சனைகள் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள், இந்த உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் உடல்நிலையில் வரக்கூடும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இந்த வைகாசி மாதம் பராபவ வருஷம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு 90 விழுக்காடு ஏற்றங்களும் மாற்றங்களும் வந்தே சேரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.